கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குல்ல. வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்திக்கு ரம்யா மேலே டவுட் வந்துடுச்சு. அவங்க அப்பா ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ரம்யா அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இந்த சைடு மண்டபத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா யோசனையிலே இருக்க, அந்த இடத்துல ரம்யா தான் இருக்காங்களே. ரம்யா ப்ளீஸ் டி இப்போ வந்து சொல்லு, நீ தானே எங்கள் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க. நான் கார்த்தியை வந்துட்டு எப்படி லவ் பண்ண வைக்கிறது நீ தான் சொல்லணும். அவர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டுக்காடிடு, என்ன பிளான் போட்டாலும் வேஸ்ட்டாக போயிடுது, நீ தாண்டி ஏதாவது சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்க, நானா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு கார்த்தி அடைகிறதுக்கு நான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் கார்த்தியை மடக்கிறதுக்கு நீ என்கிட்டே கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வந்துட்டு அபிராமி அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. என்னடி வந்துட்டியா அப்படின்னு சொல்ல, இதோ வந்துட்டனே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு கார் வந்து இறங்குது. இங்கிட்ட அபிராமி அவங்க மருமகளுங்க பசங்க எல்லாருமே கூப்பிட்டு வெளியில் வந்துடுறாங்க. எதுக்குமா இப்படி வெளியில் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பசங்க இந்த பக்கம் மீனாட்சி எல்லாருமே வந்துட்டு கேட்குறாங்க. என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவளை இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்ருக்கேன், அவள் தான் வர்றா, அவளை இன்வைட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எல்லாம் இங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணி டோரையே பார்த்துட்டு இருந்தா நம்ம அம்பிகா மேம் தான் வந்திருக்காங்க. அதை பார்த்ததும் அபிராமிக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. உன்னை பார்த்து இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் கல்யாணத்துக்கு நான் வராமல் இருப்பேனா, ஆமாம் இதில் யார் வந்துட்டு கல்யாண பொண்ணு அப்படின்னு கேட்க, இதை இருக்காள இவ தான் என் மருமக தீபா, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்க, வணக்கங்க அப்படின்றாங்க தீபா. அடுத்து வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒன்றா உள்ளே போகிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு கார்த்தியை காமிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா வந்துட்டு மயக்கம் போட்டு படுத்து கிடக்காங்க. பக்கத்தில் மொபைல் கிடக்க, ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கார்த்தி வந்துட்டு அவங்க அப்பாவை கூட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்க கார்த்தி வந்துட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டு போய் அவர் குடிச்ச ஜூஸில் யாரோ விஷத்தை கலந்துருக்காங்க சார், நல்ல வேலை கரெக்ட் டயத்துக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டீங்க, இல்லாட்டினா அவ்வளோதான், அவரை உசுரோடே பார்த்துருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தியை வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு போலீஸ் இருப்பார் இல்லையா, அவர் கால் பண்ணி வர வைக்கிறாங்க. இத்தனை நாள் நம்ம ரம்யாவை விட்டு வச்சிருந்ததே தப்பு, நீங்கள் வாங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட அப்பா கிட்டே விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு ஒன்றா நின்றுட்டு இருக்காங்க. என்ன சார் ஆச்சு, நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா நீங்கள் மயக்கம் போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ என்னடா டாக்டர் நீங்கள் குடிச்ச ஜூஸில் விஷம் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு, என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு என் பொண்ணு ரம்யா தான் தம்பி இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்னது ரம்யாவா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, உங்கள் கல்யாணத்தை நிறுத்துவேன், உங்கள் கையால் தாலி கெட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விஷத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா தம்பி, என்னென்ன இன்னும் வேலை பண்ணி வச்சிருக்கானே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு மேலே அவங்கள விட்டு வச்சிருந்தா ரொம்ப தப்பு, உங்களுக்காண்டி தான் சார் நான் போனா போதுன்னு விட்டேன், ஆனால் எப்போ உங்களோட உயிரை எடுக்க துணிஞ்சிட்டாங்களோ இனி என்னோட ஆக்ஷன் வந்துட்டு வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, உங்களோட வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன் தம்பி, நீங்கள் என்ன முடிவு வேணால் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தியும் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்துட்டு அங்கே மண்டபத்துக்கு தான் போகிறாங்க. அங்கிட்டு வந்துட்டு அங்கே வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க, பயங்கரமாக டான்ஸ்லாம் அடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. போலீஸை பார்த்ததுமே ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறமேட்டு என்ன நடந்துச்சு ஏதுன்னு கேட்க, உங்களை போலீஸ் மேர் வச்சு கொலை பண்ண பார்த்தது, ட்ரக்ஸு கலந்து கொடுத்து உங்களை வெறி பிடிச்ச மாதிரி மாற்றினது, அந்த பேப்பரில் எழுதி எனக்கு வந்துட்டு ஆபத்து இருக்குன்னு சொன்னது எல்லாமே ரம்யா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுற. தீபா வந்துட்டு பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் அவ்வளோ நம்பினே நடி அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் அரைகிறாங்க. அப்புறம் அவங்கள கைது பண்ணி இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல ரம்யாவோட கையில் வந்துட்டு விளங்க மாட்டுறாங்க. அப்போ ரம்யாவை வந்துட்டு அப்படியே முறைச்சி எல்லாரையும் பார்க்குறாங்க. ரம்யா போனாலும் ரம்யாவோட திட்டம் இருக்குல்ல, அது வந்துட்டு நடக்குமோ என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கார்த்தி வந்துட்டு ரம்யாவை பார்த்த மணிக்கே முறைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சது. இதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஸ்பெஷல் எபிசோடு தான் தெரியும். அதை நான் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவேன். பட் சண்டே ஸ்பெஷல் வந்துட்டு களைகட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். தூங்குறவங்க தூங்குங்க, தூங்காதவங்க நம்ம சண்டே ஸ்பெஷல் எபிசோடை வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு அதில் கார்த்தி ப்ரப்போஸ் பண்ணுற சீன் முக்கியம் இல்லையா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க.